சீரியல் ஆக்ட்ரஸ் கன்னிகா ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல எதிர்நீச்சல் சீரியல்ல இருந்து அவங்க வெளியேறது குறித்து வெளியாகி இருக்க தகவல் பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சன் டிவில ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருந்த மெகா ஹிட் சீரியல் தான் எதிர்நீச்சல். இந்த ஒரு சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. குறிப்பா ஆதிகுணசேகரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வைரலா மாறி இருந்துச்சு. இந்த சீரியல் கிட்டத்தட்ட 1000 எபிசோடுக்கு மேல ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு நிலையில அந்த சீரியலோட ஆதிகுணசேகரனா நடிச்சிருந்த முக்கியமான கேரக்டர் இறந்து போக, அதுக்கப்புறம் அந்த சீரியல் எண்டிங்க்கு வந்திருந்துச்சு. அத தொடர்ந்து சமீபத்தில இந்த சீரியலோட 2வது சீசன் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சீசன் நல்லபடியா போய்க்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில, இந்த சீரியல்ல ரொம்ப முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரி, அதாவது கன்னியா கேரக்டர் இருக்கு இல்லையா? அத எண்டிங்க்கு கொண்டு வர போறாங்களாமா. குறிப்பா இனி வரப்போற எபிசோட்ஸ்ல அவங்க இறந்து போற மாரியான ஒரு காட்சி அமைப்பு வரப்போகுது அப்படின்னும், அவங்களோட இறப்புக்கு அப்புறம் தான் கதை நகரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வெளியாகியிருக்கு. இதனால ரசிகர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. இது உண்மையா? இல்ல ஃபேக் நியூஸா? உண்மையிலேயே கனிகா வந்துட்டு எதிர்நீச்சல் சீரியல விட்டு விலக போறாங்களா? அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்க்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்ததுக்கப்புறம் கனிகா அவர்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா இந்த கதை வந்து இப்படி தான் போகப்போகுது அப்படின்னும், கதையில உள்ள மாரி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாரியும் அவங்க பேசியிருந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்னிகா அவர்கள் எதிர்நீச்சல் சீரியல விட்டு வெளிய போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கன்னிகா அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அவங்களோட கேரக்டரே இல்ல அப்படின்னா அந்த சீரியல் எப்படி போகுமோ? ஒருவேளை டைரக்டருக்கும் கன்னிகாவுக்கும் ஏதாவது சண்டையா? இல்ல சீரியல் சரியா போகலன்னு எதுவும் இப்படி பண்றாங்களான்னு கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியலோட 2ஆம் பாகத்துல முக்கியமான கேரக்டர்ஸ் நெறைய பேர் வந்து இல்லாம போய்க்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த சீரியலோட மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். முதல் சீரியல் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. அப்படியே அத நிறுத்தியிருக்கலாம். தேவையில்லாம 2வது எடுத்துட்டாங்களோங்கிற தாக்கு எனக்கு இருக்கு பர்சனலா. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பையன் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாரியான செய்தி தான் இப்ப சோசியல் மீடியால உலா வந்துட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட பையன் உதயநிதி அவர்கள் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருந்தாரு. ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கியிருந்தாரு. அவரோட கடைசி படமா மாரி செல்வராஜ் அவர்களோட மாமன்னன் படம் இருந்துச்சு. அந்த ஒரு படத்த தொடர்ந்து அவரு முழு நேர அரசியல்ல இறங்கிட்டாரு. சமீபத்துல வெளியாகி இருக்க தகவல் என்ன அப்படின்னா, உதயநிதி அவர்களோட பையன் இன்பநிதி இருக்கார் இல்லையா? அவரு இப்ப அமெரிக்கால படிச்சு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னும், அவரு அடுத்து ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிற மாரியான ஐடியால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காராமா. அவரோட கடைசி படத்த பண்ணியிருந்த மாரி செல்வராஜ் அவர்களே அவங்களோட பையனுக்கும் முதல் படத்த பண்ண சொல்லியிருக்காராமா. குறிப்பா சமூக கருத்து நிறைய இருக்க மாரியான கதைய வந்து பண்ண சொல்லியிருக்காராமா. இது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் டைமே டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்காமா. கூடிய சீக்கிரத்திலே உதயநிதி அவர்களோட பையன் இன்பநிதி அவர்கள் அடுத்த ஹீரோவா வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.